எல்லாருமே நல்லா எல்லாருக்கும் மைக்கு திருவரலாறு ஹரஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனின் போற்றி ஏகம்பத்துறை இருந்தாய் போற்றி அண்ணாமலையனும் அண்ணா போற்றி காவாய் கனகத்திலே போற்றி. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த தலத்தினுடைய பெயர் திருவூரல் தக்கோலம் ஜலநாதேஸ்வரர் என்ற பெயரில் இறைவன் அருள்பாலிக்கிற இந்த தலத்தினுடைய வரலாற்றினை இப்பொழுது வாசிக்க நாம் அனைவரும் ஒரு மனதோடு எந்த சிந்தனையும் வெளியே செல்லாமல் இந்த வரலாற்றினை கேட்டு அதன் பிறகு நாம் இந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். இறைவன் திருப்பெயர் ஜலநாதேஸ்வரர் உமாபதீசர். இறைவியார் திருப்பெயர் கிரிராஜ கன்னிகை மோகனவல்லி. தலமரம் நெல்லி மரம், வால்மிளகு செடி. தீர்த்தம் நந்தி தீர்த்தம், பார்வதி தீர்த்தம். வழிபட்டோர் பார்வதி, காமதேனு, சம்பத்த முனிவர், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், திருமூலர், சேரமான் பெருமாள் நாயனார், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார் முதலியோர். இங்கு நந்தி தேவரது வாய் நின்றும் நீர் சுரப்பதாலும், இறைவனது திருவடி நின்றும் நீர் சுரப்பதாலும் ஊரல் என்று வழங்குவதாயிற்று. பார்வதி தேவி வழிபட்ட திருமேனி. பார்வதி தேவி அணைத்த தலம் சிவலிங்க திருமேனியில் உள்ளது. காமதேனு வழிபட்டது. சம்பத்த முனிவர் பூசித்து பேறு பெற்ற தலம். ப்ரூஹஸ்பதியின் தம்பி உத்தி முனிவர் தன் நோய் நீங்க சிவபெருமானை வழிபட நந்திதேவர் தன் வாய் வழியாக கங்கையை வெளிப்படுத்தினார். அதில் நீராடி சிவபெருமானை வழிபட்டு முனிவர் நோய் நீங்க பெற்றார். ஜலம் சிவபெருமானை சூழ்ந்து சென்றதால் ஜலநாதீஸ்வரர் என பெயர் பெற்றார். மக்கள் வழக்கில் தக்கோலம் என்று வழங்கப்படுகிறது. தக்கன் தலையை கொய்த தலம் என்பர். தக்கன் தனக்கு அழிவு வரும் நிலையை கண்டு ஓலமிட்டதால் தக்கன் ஓலம் மருவி தக்கோலம் என்றாயிற்று என்று உள்ளூர் செய்தி அறிவிக்கின்றது. இதற்கு அரண் போல் தேரடிக்கு அருகில் வீரபத்திரர் கோயில் உள்ளது. சித்தாந்த சரபம், அஷ்டாவதானம், பூவை, கல்யாண சுந்தரம் முதலிய இத்தலத்திற்கு தல புராணம் பாடியுள்ளார். கோபுரத்தில் பல வகை சிற்பங்கள் உள்ளன. அவற்றுள் மார்க்கண்டேயருக்காக இறைவன் யமனை உதைத்தருளும் காட்சி காணத்தக்கது. மூலவர் சிவலிங்க திருமேனி, பிருத்திவி லிங்கம் தீண்டா திருமேனி. ஆவுடையாருக்கு மட்டுமே அபிஷேகம். பழமையான மூர்த்தி. மூலவர் உத்தராயண காலத்தில் செந்நிறமாகவும் தட்சிணாயன காலத்தில் வெண்ணிறமாகவும் காட்சியளிக்கிறார். சுவாமி சந்நிதி எதிரில் சாளரம் உள்ளது. சந்நிதிக்கு எதிரில் ஓரத்தில் சுரங்கப்பாதை உள்ளது. கல்லால் மூடப்பட்டுள்ளது. கோஷ்ட மூர்த்தங்களில் தட்சிணாமூர்த்தி வலக்காலை தொங்க விட்டு இடக்காலை குற்றுக்காலை விட்டு அபூர்வ காட்சி தருகின்றார். உட்கடிகாசனம். அருகில் ஓடும் கல்லாற்றின் கரையில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கங்காதரேஸ்வரர் கோயில் உள்ளது. இதன் மேற்கில் உள்ளது சத்திய கங்கை தீர்த்தம். கிழக்கில் உள்ள நந்தி வாயிலிருந்து ஒரு காலத்தில் நீர் விழுந்து கொண்டிருந்தது. தற்போது இல்லை. நந்தி வாயிலிருந்து விழும் நீர் சிவலிங்கத்தை சுற்றி சென்று வெளியில் வந்து மீண்டும் மற்றொரு நந்தி வாயிலிருந்து விழுந்து
குளத்தில் நிரம்பி பின்னர் ஆற்றில் ஓடும் அமைப்பில் இது அமைந்துள்ளது. சித்ரா பௌர்ணமியை ஒட்டி 10 நாள் பிரம்மோற்சவம். கல்வெட்டில் ஜலநந்தீஸ்வரர் என்று வழங்கப்பெறும் ராஜகேசரி வர்மன் ஆட்சியில் கங்க மன்னன் பிருத்வி விபதியால் வெள்ளி பாத்திரம் தானம் செய்யப்பட்டது. அவன் மனைவி அருள்மொழி நங்கையால் கோதானம் செய்யப்பட்டது. கோபார்த்தி வேந்திரவர்மன் ஆட்சியில் துர்க்கை சிலைக்கு விளக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. திரிபுவன சக்கரவர்த்தி குலோத்துங்கன் ஆட்சியில் காலத்தி தேவன் என்கிற யாதவனால் நிலம் செய்யப்பெற்றுள்ளது. மற்றவை விளக்கிற்கும் மற்ற செலவுகளுக்கும் பொன், பணம், நிலம், ஆடுகள், நெல் முதலியன வழங்கியதை தெரிவிக்கின்றன. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். முதல்ல குரு வணக்கம், அதன் பிறகு விநாயகர் துதி இதையெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில இந்த வரலாற்றிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்களை தெரிந்து கொண்டு அதன் பிறகு நாம் இந்த பதிகத்திற்கு செல்ல இருக்கின்றோம்.